கைடு விஷ்ணுதாஸ் தாஜ்மஹாலுக்கு எதிராக கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் தாக்குதல் செய்துள்ளார். இது தாஜ்மஹாலுக்கு எதிரான 7வது பெட்டிஷன். இதனை ஹைகோர்ட் நிராகரித்துள்ளது. தாஜ்மஹாலை பற்றி பரப்பப்படும் தவறான கதையை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆதரவாளர்கள் இதை கொண்டாடிட்டு இருக்கும் போது எதிர்கட்சி இத தாஜ்மஹாலோட வரலாற்று முக்கியத்துவத்தை குறைக்கும் முயற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாஜ்மஹால் எங்களுக்கு சொந்தமானது, அது எங்களுக்கு சொந்தமாக்குவோம். இது தாஜ்மஹால் கிடையாது, தேஜ் மஹாலயா. நாளைக்கு ரெட் ஃபோர்ட்டே அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அவங்களோட முன்னோர்கள் தான் ஹுமாயூனுக்கும் கலர் கட்டினாங்க. எல்லாத்தையும் இடிங்க, எல்லாத்தையும் இடிச்சு அழிங்க. சசிகாந்த் சார், நாங்க பேசுறது கேக்குதா? அதான் சத்தமா தெளிவா கேக்குது. சரி, உங்களோட கருத்து என்ன? நீங்க கோர்ட்ல ஃபைல் பண்ண பெட்டிஷனை கோர்ட் ஏத்துக்கொண்டு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலே இந்த வழக்குக்காக வாதாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, உண்மைகள் எல்லாத்தையுமே நாம வெளியே கொண்டு வர முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்களும் பார்க்க இப்போ வரைக்கும் ஆக்ரா மக்கள் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனி நாடு முழுக்க அவரை கிண்டல் பண்ண போதும். உங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆள் எவ்வளவு குழப்பம் பண்றான். எல்லாம் என்னையா பண்றீங்க? அது நான் இந்த அளவுக்கு பெருசா வளரும்னு எதிர்பார்க்கல. பிரமாதம். எதுக்கே அந்த ஆள் மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னவங்கள? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கும் என்ன சேர்ந்தவங்களுக்கு தான் இதுல அக்கறை இருக்கணுமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் இல்லைங்கிறீங்களா? அதுக்கு ஒரு இடைஞ்சல் வந்தா உங்களுக்கு எல்லாம் பொங்க வேண்டாம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பிரதர் நவாஸ். அப்படி எல்லாம் செய்ய அவருக்கு தைரியம் கிடையாது. அவருக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆள் இருக்கணும். இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கீழே சிந்துற பாலுக்கு கண்ணீர் விட்டா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. இந்த விஷயத்துல அந்த விஷ்ணுதாஸ் இன்னும் உயரமா போய் பறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரக்கைகளை வெட்டி ஆகணும். அந்த ரக்கையோட ஒவ்வொரு சிறகா பிச்சு எரியணும்யா. நான் ஏதாவது பண்றேன். உங்க யாரையும் நான் நம்புறதா இல்ல. இனிமே இந்த விஷயத்தை நானே என் சொந்த முயற்சியில கையாளுறேன். இல்ல நான் போய் அவங்க உங்க வேலையை பாருங்க யான்னு சொன்னேன். எல்லாரும் பாத்தீங்கல்ல, அவங்க பேராசை கண்ணு எப்படி நம்ம மூதாதையரோட சொத்து மேல திரும்பி இருக்குன்னு. இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல அவங்களை ஜெயிக்க விடக்கூடாது. கால் ஆஃப் தக்பீர், கால் ஆஃப் தக்பீர். சரி, தாத்தாக்கு பை சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். பாய். சசிகாந்த் சார், நீங்களா? விஷ்ணு சார், நான் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். வாங்க சார், உள்ள வாங்க. அம்மாடி. வணக்கம் அங்கிள். விஷ்ணு சார், நான் இந்த கேஸ்ல வாதாட முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களால முடியாதா? ஏன் முடியாதுங்கிறீங்க? நம்ம சுகர் கொண்டுட்டாங்க. சுகர் 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 இது என்னது? சுகர். கடவுளே, இந்த தடவை உன் நாயை மட்டும் தான் கொண்டு இருக்கும். இந்த கேஸை விட்டு நீ விலகி போலன்னா இந்த நாய் மாதிரி நீயும் சாக வேண்டியதுதான். சுகருக்கு 4-5 மாச குட்டிங்கள்லாம் இருந்தது. யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்தையே மிரட்டுறாங்க. என் ஃபேமிலியில் எல்லாரையுமே கொண்டுடுவேன்னு சொல்றாங்க. நான் இந்த கேஸ்ல வாதாடக்கூடாதான். எனக்கு வேற வழி தெரியல சார், என்ன மன்னிச்சிடுங்க. சசிகாந்த் சார், நீங்க கோர்ட்ல எனக்காக வாதாடலன்னா வேற யாருங்க வாதாடுவாங்க? அதோட கோர்ட் விசாரணை செவ்வாய்க்கிழமை இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? யாரும் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன? ஆமா, பார் கவுன்சிலர் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஹைகோர்ட்டில் அந்த பெட்டிஷன் மீதான வழக்கு நடக்கவிருக்கிறது. தொடர்ந்து காத்திருக்கும் பெட்டிஷனுக்கு எதிராக சீனியர் அட்வொகேட் அன்வர் வாதாடுவதற்கு தயாராக